கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறு பெற்ற நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொரு நாளும் தம்முடைய கிருபையினாலும் சத்தியத்தினாலும் உங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பல ஆண்டுகளுக்கு முன்பு தெரு பிரசங்கம் செய்ய சென்றிருந்த குழுவுடன் நானும் சென்றேன். அதில் ஒருவர் பாவத்தின் பலனை குறித்து, அக்கிரமத்தின் முடிவை குறித்தும், நியாயத்தீர்ப்பை குறித்தும், நரகத்தை குறித்தும் மிகவும் கண்டிப்பான குரலில் கடுமையான பேசினார். பேசி முடித்ததும் அவருடைய முகத்தில் ஒரு பெரிய திருப்தி உணர்வு பிரதிபலித்தது. சத்தியத்தை இப்படித்தான் பயப்படாமல் கடிந்து கொண்டு பிரசங்கிக்க வேண்டும் என்று கூறி தான் எல்லாவற்றையும் சரியாக செய்தது போல காட்டினார். ஆனால் அவருடைய செய்தியில் மனம் திரும்ப வேண்டிய தேவை வற்புறுத்தப்பட்டது அன்றி, தேவ அன்பு பாவிகளுக்காக எந்த அளவு வெளிப்பட்டது என்று எதையும் அவர் கூறவில்லை. சிலர் பாவிகள் மேல் வரப்போகிற கோபாக்கினை பற்றி கூறவும், நரகத்தில் துன்மார்க்கர் அழியப் போவதை குறித்தும், தவறு புரிகின்றவர்கள் தண்டனை அடையப் போவதை குறித்தும் பேசுவதையே சுவிசேஷம் என நினைக்கின்றார்கள். ஆனால் பாவிகள் மேல் தேவன் அன்பு வைத்து செய்த மாபெரும் கிரியைகளை குறித்து கூறாமல் மேற்கொண்டவைகளை மட்டுமே கூறினால் மற்றவர்களை பயமூட்ட முடியுமே அன்றி உண்மையான மனம் திரும்புதலை காண செய்ய முடியாது. குறிப்பிட்ட ஒரு பிரசங்கியார் எப்பொழுதும் நரகத்தை பற்றியே பிரசங்கிப்பாராம். ஒரு நாள் அவரிடம் ஒருவர், ஐயா, நீங்கள் மரித்தால் எங்கே போவீர்கள் என்று கேட்டாராம். அதற்கு அவர், நான் பரலோகம் போவேன் என்றாராம். அதை கேட்ட மற்றவர், நான் பரலோகம் என்ற ஒன்று இருப்பதாக நீங்கள் இதுவரை பிரசங்கித்ததே இல்லையே என்றாராம். பாவிகளுக்காக நரகம் இருக்கிறது என்று சொல்வதிலேயே சிலர் முழு திருப்தி அடைந்து மனம் திரும்பும் பாவிகளுக்காக தேவன் பரலோகத்தை வைத்திருப்பதை போதுமான அளவு என்று சொல்ல சில பேர் மறந்து போய்விடுறார்கள். மனம் திரும்புதல், நியாய தீர்ப்பு, பாவத்தின் விளைவு, எச்சரிக்கை, நரகம் ஆகியவற்றையும் நாம் ஒளிவு மறைவு என்று பிரசங்கிக்க வேண்டும். ஆனால் பாவம் என்ன விளைவை கொண்டு வரும் என்று சொல்கின்ற அதே வேளையில் பாவிகள் மேல் நேசம் வைத்த தேவன் என்னென்ன அன்பான காரியங்களை செய்திருக்கின்றார் என்பதற்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும். பாவி எங்கே போவான் என்று சொல்வதை நமக்கு முழு சுவிசேஷமாக மாறிவிடக்கூடாது. பாவி எங்கே வந்து சேர தேவன் வாஞ்சிக்கின்றார் என்பதையும் நாம் சொல்ல வேண்டும். மனம் திரும்புதல் அவசியம்தான், பாவ மன்னிப்பு அவசியம்தான், பாவத்தை அறிக்கையிடுறது அவசியம்தான்.
அதே இடத்துல மனம் திரும்பின தேவ பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுப்பது அவசியம்தான். ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அப்படி வாழ்க்கையில பரிசுத்த ஆவியை பெறுறது மிகவும் அவசியம்தான். பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு நம்முடைய சுயம் செயல்படாதபடி பரிசுத்த ஆவியானுக்கு இடம் கொடுத்து பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தல போவது மிகவும் அவசியம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பாவி நரகத்துக்கு போவான், அது உண்மைதான், அது சந்தேகம் இல்லை. பாவிகளுக்கு தான் நரகம். ஆனா அந்த பாவி நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காகவே பாவியின் மேல ஒரு சிநேகம் வைத்தார், அதாவது அன்பு வைத்தார். பாவி மேல ஒரு அன்பு. நான்லாம் சரியான பாவி, பக்கா பாவி. அறியாமையின் காலத்துல, தேவனை அறியாத காலத்துல இந்த பாவியை நேசிக்கத்தான் கர்த்தர் செய்தார். பாவியை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார், அதுதான் உண்மை. அவர் ஒன்லி பாவத்தை தான் அந்த வெறுக்கிறார் தவிர அந்த பாவியை நேசிக்கிறார். அப்படின்னா நம்ம எல்லாரையும் கர்த்தர் நேசித்ததுனாலதான் அவர் என்ன செய்தாரு, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராதபடி அவரை நமக்காக அனுப்பி என்ன வேலை செய்தார் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்ம நேசித்தா அவர் ஒரு என்ன செய்தார், என்ன நேசித்தா அவர் என்ன செய்திருக்கணும், என்ன செய்தார், இந்த காரியத்தையும் வெளிப்படுத்தணும், வெளிச்சம் வேணும். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராதபடி தம்மையே அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில தன்னை அர்ப்பணித்து சிலுவையின் பாடுகளை சுமந்து ஆண்டவர் இரத்தத்தை சிந்தி இந்த பாவிகளை கழுவவும் பரிசுத்தப்படுத்தவும் சுத்திகரிக்கவும் அந்த இரத்தத்தினால் மீட்கவும், மீட்கப்பட்ட இந்த பாவி அவனுடைய கடைசி நாள் வரையிலும் அவன் தேவனை மகிமைப்படுத்தி இனி பாவத்தில் விழாதபடி, பாவம் செய்யாதபடி, இனி அக்கிரம கிரியைகள் அவனுக்குள்ள வராதபடி அவன் தன்னையும் பாதுகாத்து மற்றவர்களையும் பாதுகாப்பதற்கு அவன் பிரயாசப்பட வேண்டும். இதுதான் பரிசுத்த வேதாகமத்தினுடைய ஒரு ஒழுங்கு. ஆனால் வெறும் பாவத்தையும் நரகத்தையும் குறித்து பேசினா எல்லாருக்கும் பயம் உண்டாகும். அப்படி இல்லை. தேவன் நம்மேல் அதிகமா அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவனை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தந்தருளி அன்பு கூர்ந்தார், தந்து அன்பு கூர்ந்தார். சொந்த குமாரனையே சிலுவையில் கொடுத்துட்டார. யாருக்காக? அவருக்காகவா? இல்லை. அவரால் உருவாக்கப்பட்ட உண்டாக்கப்பட்ட மனுஷன் பாவத்தில் விழுந்து விட்டால் அந்த பாவத்திலிருந்து மறுபடியும் அவனை மீட்டெடுப்பதற்காக, மீட்டெடுத்து தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றும்படியாக. அப்படி மாற்றின ஒரு பாத்திரம் தான் நான் உட்கார்ந்து இருக்கிறேன், நான் பிரசங்கிக்கிறேன். பாவத்தை தண்ணீர் போல பருகின நாட்கள் உண்டு, அதிலேயே மோகமாயிருந்த நாட்கள் உண்டு, சாக்கடையிலே விழுந்து கிடந்த நாட்கள் உண்டு. அறியாமையின் காலத்தில் அந்த செய்த தவற என் ஆண்டவர் உணர்த்தி மனம் திரும்ப வைத்து இன்னைக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறார். அதனால அன்பார்ந்தவர்களே, மற்றவர்களை ஆதாயப்படுத்தணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னா அன்பு முக்கியம். தேவன் அதை தான் முதல்ல வெளிப்படுத்தினார், நரகத்தை முதல்ல வெளிப்படுத்தல. ஆனால் தேவன் அந்த அன்புல வெளிப்படுத்தின விதம்தான் கல்வாரி சிலுவை, சிலுவைக்கு பின்னாடி சிங்காசனம். கர்த்தர் இப்படிதான் வச்சிருக்கிறார். இந்த லெந்து நாட்களில் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஒவ்வொருத்தருடைய சுய வெறுப்புகள், அவங்க ஒருவரை விசாரிக்கிறது, அன்பு கூறுறது, அமைதியை காக்கிறது, யார்கிட்டையுமே நான் பேச மாட்டாங்க, பயங்கரமா இருக்கும். இதெல்லாம் இந்த 40 நாள் முடிஞ்ச அப்புறம் தலையில மாறி போகும். இது ஒரு மாயமான
உண்மையில சொல்லப்போனா, மாய உலகத்துல இருக்கிறதுனால மாயமான ஒரு லெந்து நாட்கள். அன்பார்ந்தவர்களே, நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்றது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆனால், என்னுடைய வாழ்க்கை சாட்சி மற்றவர்களுக்கு முன்பாக வெளிப்படும். நான் எப்படி இந்த உலகத்துல மற்றவர்களை நேசிக்கிறேன் என்பதுதான் முக்கியம். அதுல தான் ஆண்டவர் வெளிப்படுவார். நம்ம எல்லாரையும் நேசிக்கணும். பாவியும் நேசிக்கணும். அவனும் எங்க வரணும்? பரலோகம் வரணும். அதுக்காக சுவிசேஷகத்த அன்பால சொல்லி, ஆதாயப்படுத்தி கிறிஸ்துக்குள்ள நடத்துவது அது நல்லது. நரகம் தான் போவோம் அப்படின்னா பயந்து வரமாட்டான். இல்ல நாங்க நரகம் போறோம், நீங்க பரலோகம் போங்க அப்படின்னிருவான். அதனால இந்த லெந்து நாட்கள்ல நீங்கள் நானும் ஒரு சுவிசேஷம் அறிவிக்கணும். அன்பால அறிவிக்கணும். நம்மட்ட அன்பு பூரணப்பட்டிருக்குதா? இல்லையே! அன்பு நம்மட்ட குறையா இருக்கு. உங்க நீங்க உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க. பரிசுத்தாவி இருந்தா பரிசுத்தாவின்னு பேசுவாரு. இல்லன்னா மனசாட்சியின்படியா பேசுவார். நம்முடைய அன்பால வருஷத்துக்கு ஒரு ஆத்மாவாவது ஆதாயம் பண்ணணும். ஒவ்வொரு குடும்பமும். சொல்றீங்களா? அன்பா சுவிசேஷம் சொல்லி அவங்கள ஆதாயப்படுத்தி, கிறிஸ்துவில் நடத்தி சபையில கொண்டு சேர்த்துருக்கீங்களா? அதுதான் முக்கியம். பரலோகம் போகும்போது கர்த்தர் கேட்பாரு, எத்தனை ஆத்மா ஆதாயம் பண்ணேன்னு சொல்லி. என்னை ஒரு அருமையான குருவானவர் என்னை நடத்தினார். அவர் பேர் ஜான்தாசன். மும்பை பட்டணத்தில சிஎன்ஏல சர்ச் ஆஃப் நார்த் இந்தியாவுல ரெவரண்டாக பணியாற்றினார். இந்த பாவி அவர் சந்திச்சார். அன்பாகவே கொண்டு போனார். ஒரு ரவுடிய கொண்டு போக முடியுமா ஐயா? இந்த இந்த ரவுடி அந்த தேவ மனுஷனுக்கு பை தூக்க, வண்டி ஓட்ட இப்படி வச்சு தான் அன்பால ஆதாயப்படுத்தி, ஒரு நாள் ஒரு பெரிய மீட்டிங்ல அவர் சொன்னார். வியாதிப்பட்டு ஒரு மீட்டிங்லயும் சொன்னாரு. ஒரு கடைசி காலத்துல வியாதிப்பட்ட நாட்கள்லயும் அவர் சொன்னார். நான் வந்து இந்த பூமியை விட்டு நான் போவேன் பரலோகம். கர்த்தர் என்ட்ட கேட்பாரு, "நீ அங்கி போட்டுட்டு சிஎன்ஏல ஊழியம் பார்த்தியப்பா, எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் படுத்தின?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கேட்டா நான் ஒரே ஒரு ஆத்மாவை நான் ஆதாயப்படுத்தினேன்யா அப்படின்னு நான் சொல்லுவேன். அது வேற யாரும் இல்ல, இந்த துரை தான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி, அவருடைய குடும்பத்துக்கு முன்னாடி எல்லாம் அறிக்கை செய்தேன். அந்த ஒரு பயமும் நடுக்கமும் இன்னைக்கு என் வாழ்க்கையில இருக்குது. அந்த ஒரு தெய்வ மனுஷன் செய்த காரியம். அதுக்கு அடுத்தாப்புல இன்னொரு தெய்வ மனுஷன் கையில ஒப்படைச்சிட்டார். என்னைக்கு சின்ன வயசுல கள்ள தீர்ந்தனோ, அந்த தெய்வ மனுஷன் கையிலோட கொடுத்துட்டாரு கர்த்தர். இப்படியாக வாழ்க்கையில மாற்றங்களும், மாறுதல்களும் தேவனால் உண்டாகி, இன்னைக்கு ஜீவனோட உட்கார்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்றோம். அதனால பிரியமானவர்களே, எல்லாரையும் நேசிப்போம். அன்பால தான் ஆதாயப்படுத்த முடியும். அன்பால சில காரியங்களை சொல்லி மனம் திரும்ப வைக்க முடியும். அதனால அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். முதலாவது நாம அன்பால் நிரப்பப்படுவோம். இன்னைக்கு அன்பு இல்ல, அக்கிரமம் தான் இருக்கு. அன்பால் நிரப்பப்படுவோம். அன்பை வெளிப்படுத்துவோம். அன்பால பேசுவோம். அன்பால நற்கிரியை செய்வோம். அன்பால கிறிஸ்துவுக்குள்ளாக ஜனங்களை ஆதாயப்படுத்துவோம். அந்த பணியில எல்லாரும் செய்யணும். ஊழியக்காரன் மட்டும்தான் இல்ல. எல்லாரும் செய்யணும். நீங்களும் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.